இது வந்து வெறும் பறை இல்லை, தப்புன்னு சொல்கிறாங்க. தப்பு செய்யலை, இது வந்து பறை. பறையை வாசிக்க கூப்பிட்டு அடிப்பாங்க. அந்த அதிர்வில் வந்து உயிர் வர வாய்ப்பு இருக்குது. இதே தூக்கி அப்போ விரல ஆடிச்சுன்னா சரி கூப்பிடா காப்பாற்றணும்னு தூக்கி போய் காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இது அடிச்சுட்டு ஆடக்கூடியது. அதனால தான் வந்து இப்போ அந்த ஆடுறவங்கலாம் எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா பலம் வேணும்ல, சக்தி வேணும்ல. அடிச்சு ஆடிடலாம், அடிக்கலாம், அடிச்சுட்டு ஆடணும்ல. மனிதன் செடி கொடியில் கட்டிக்கிற காலத்தில் வந்து மனிதனுக்கு உடம்பை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தோல், அதே தோல் வந்து மனிதன் உயிரை காப்பாற்றுறதுக்காக பயன்பட்டிருக்கு. செய்தி சொல்ல பரப்பட்டிருக்கு. வைத்தியப்பறை, துப்புப்பறை, சந்தோஷப்பறை, பறைசாற்றும் பறை, ஈரப்பறை, எந்த அவ்வளவு பறை இருக்கு. குழந்தை வந்துருச்சு, அதுக்கு இந்த இதுதான் தாலாட்டு. தாலாட்டு பாடி சந்தோஷமான அடி. இப்போ வந்து தமிழக அரசு ஐயா சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த விருதுக்கு ஏற்பாடு பண்ண தமிழக அரசுக்கும் அங்கே மத்திய அரசுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பெருமை இல்லை, இந்த பறைக்குத்தான் பெருமை. ஒரு மனிதனுக்கு படிப்புக்கு ஜாதி இருக்கா? இல்லை. சாமி கும்பிட்றதுக்கு ஜாதி இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் கலை. விருது கிடைக்குன்னா எனக்கு சேர்ந்துக்கணும், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதாவது ஆனந்தத்தில் வந்து என்ன கட்டி உருண்டுட்டேன், கட்டம்னா உருண்டுட்டேன். ஐயா அம்மா நினச்சி, வாத்தியார் நினச்சி, குருநாதரே கலையை நினச்சி உருண்டுட்டேன். யாராச்சும் வீட்டில் பக்கத்தில் பார்த்தாலும் பயந்து ஓடிப்பாங்க. இந்த விருது வந்து பறைக்கு கிடைச்சிக்கலாம், அது ஒரு விருது நடந்துச்சு. வணக்கம், நான் தான் வேலாசான். முழு பேர் வேல்முருகன், ஒரு பறை இசை கலைஞர். எனது கலைக்குழு பேர் சமர் கலைக்குழு, ஊர் அலங்காநல்லூர், மதுரை மாவட்டம். இப்போதைக்கு குடியிருக்கிறது வந்து சாத்தூர் அருகே மேட்டமலை ஊரில் குடியிருக்கேன். இது வந்து வெறும் பறை இல்லை, தப்புன்னு சொல்கிறாங்க. தப்பு செய்யலை, இது வந்து பறை. பறைனா சொல்லுதல். இப்போ கேரளாவில் எடுத்துங்க, எவ்வளோ சேட்டை எவ்வளோ பறைன்னு சொல்லுவாங்க. பறை இல்லை. பறைனா சொல்லுதல், போய் சத்தத்தை எழுப்புதல். அப்போ அந்த பறை வந்து மனிதனுடைய வாழ்விலோட சம்பந்தப்பட்ட கருவி. இது வந்து மனிதன் வாய்ப்பில் செய்யறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இது, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து வைத்தியப்பறை, துக்க செய்திப்பறை, சந்தோஷப்பறை, செய்திப்பறை, பறை சாட்டும் பறை, சாமி பறை, எல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்குது வந்து. அதாவது இது சாவும் அடிக்கணும்னு சொல்லக்கூடாது, துக்க விழான்னு சொல்லணும். துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா. இது வந்து வைத்தியமாக பயன்படுத்துறாங்க. எப்படி ஏன் வைத்தியம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு சித்தனை உடனே உயிர் உயிராது, ஒரு 2 மணி நேரம் உண்மையாக இருக்கும். அப்போ கூப்பிடாத காலத்தில் வந்து பறையை வாசிக்க கூப்பிடாத அடிப்பாங்க. அந்த அதிர்வில் வந்து உயிர் வர வாய்ப்பு இருக்குது. இதே தூக்கி அடிச்சிடும். அப்போ விரல ஆடிச்சுன்னா சரி கூப்பிடா காப்பாற்றணும்னு தூக்கி போய் காப்பாற்றிடுவாங்க. அடித்து ஒன்றுமே செய்யலைன்னா பிடிச்சிடுறாங்க, செத்து போச்சு முடிவு பண்ணுறாங்க. ஏன் உயிர் போச்சு முடிவு பண்ணுறாங்க? ஏன் அதோட பாட்டிக்கிட்டாங்கன்னா, ஏன் வீட்டில் எடுத்து சுடுவார் திரும்பி இருக்காங்க? அதில் ஒரு உண்மை இருக்குது. அது வந்து ஏற்பட்ட பேர் தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். இது வந்து சொல்ல போகிறதா இப்போ இந்த பறையோட வந்து அருமையை தெரியப்படும். இப்போ ஏன் வந்து இது வந்து இப்போ வைத்தியப்பறை, இப்போ வந்து காப்பாற்றும் பறை ஏன் சொல்றேன்னா, செய்தி சொல்லும் பறை அடிக்கலாம், ஒரு தேதி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ காப்பாற்றும் பறை எதுக்காக காப்பாற்றும் பறைன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்க அழுவாங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தங்க மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பல்லு கட்டிடு பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் உயிரே போயிடும் அந்த காலத்தில். அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, அவர் எப்படி பிறந்தார், அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எத்தனை பொம்பளை பிள்ளையே, எத்தனை பிள்ளையே, பேரம்பட்டின்னு சொல்லிட்டு எப்படி கோடி கொண்டு வராங்க, பச்சை கொண்டு வரான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மாரடிச்சு கவனத்தை அடித்து ஆடி கவனத்தை திசைக்கு போயிருக்காங்க. ஒரு சாவு விட்டு இன்னொரு சாவு கூட அடிச்சிருக்காங்க. அதான் காப்பாற்றும் பறை. இப்போ இந்த பறை இசை
முதண்டு உங்களுக்கு இதில் ஆர்வம் எப்போ வந்துச்சுண்ணே? அலங்காநல்லூர் வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் சாயம் போடுவாங்க. அப்போ கோயிலை வந்து பூட்டிடுவாங்க. அப்போ சாமி சிலை செய்வாங்க. சாமி சிலை செஞ்சு அதை போய் வந்து தூக்கிட்டு போய் ஊர்வலம் சுற்றிட்டு போய் அதை வைப்பாங்க. அந்த சிலை செய்கிறதுக்கு அருள் ஏற்றுறதுக்காக பறைய வாசிப்பாங்க. முத்தாரம்மன் கோயிலுக்கு முன்னாடி வாசிட்டு அங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது, மூக்குளத்தில் விட்டு அந்த காளியம்மன் கோயிலுமே போயிட்டு அப்புறம் வந்து எங்கள் தெருவுக்குள்ளே போவாங்க. பூசாரியா வீட்டுக்குள்ள போய் பிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த அடிக்கும்போது ஊரெல்லாம் சேர்ந்து பார்ப்பாங்க. நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்க. அப்போ கேட்டால் வைவான்னு அடிப்பான்னு பயந்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியல. இப்படின்னு ஆடுறேன். இப்படியே இருக்கும்போது எல்லாம் பார்த்து ஒரு பார்த்தே இருக்காருங்க ஐயா, நான் கவனிக்கலை. சேவன் ஐயா பார்த்தியார். அவர் உடனே கரெக்டாக பறையை கழட்டி கொடுத்தாரு. பெரும் பறை, சொலவு பறை பேர். அதை எடுத்துட்டு அடித்து 3 சாமி அடி, ஜனக்கு நச்சா ஜனக்கு நச்சா ஜனக்கு நச்சா. அது வந்து அந்த காலத்தில் அடி அடிச்ச உடனே அவருக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா நிகழ்வும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இதுக்கடையில் பல துன்பங்கள். என்னோட வீட்டிலேயே மதிக்கலை, என் சொந்தக்காரங்க மதிக்கலை. சாவுக்கு அடிக்கலாம், அடித்தா என் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னாங்க. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே வந்து ஒரு கூட்டு சுத்தம் கேட்டால் நான் இருக்க மாட்டேன். அப்போ உள்ள இந்த இது முன்னாடி ஒரு பின்னாடி தொட்டி இருக்குது, கிணறுக்கு தொட்டி இருந்துச்சு. அரச மரத்தில் ரூமில் காஞ்ச ஊற்றி அது பூரா பரைட்டு ஒன்று வச்சு வச்சுக்கிறேன். மேலே தொட்டி மேலே உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் இப்படி அடிப்பேன். அப்படி அடிக்கும்போது குச்சி உடைய மாற்றுறது, இந்த கொஞ்சம் உடஞ்சி இதில் மாற்று, இப்படி உடைய அப்படி போனால் ஒரு நாள் கூட விடாமல் இல்லை. சைக்கிள் அப்புறம் வந்து ஒரு மண்ணு கொட்டைக்கால் வந்து அப்படி அடிப்பேன். அதில் அப்புறம் போஸ்ட் மரம், அது என்ன போஸ்ட் மரம்னா டெலிஃபோன் அடிச்சு அது ஒரு கொட்டாயும் சத்தம், அதில் ஒரு இனிமையாக இருக்குது. அதில் ஒரு சவுண்டை கேட்பேன். அப்போ மூங்கில் மட்டும் பல வகையான மரம் சைஸ் இருக்குது. எனக்கு பெருசாக இருக்கும், கல் மூங்கி இருக்குது, பொத்த மூங்கி இருக்குது. அதில் ஒவ்வொரு மூங்கிலும் ஒவ்வொரு விதமாக சத்தம் இருக்கும். போஸ்ட் மரம் இருக்குது. அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்றுமே கிடைக்கலையா ஒரு பாட்டு போட்டுற டம்மு வகுத்து அடிப்பேன். நான் தொலையில் அடிப்பேன், குச்சி எடுத்து அடிப்பேன், இல்லை மண்டியில் அடிப்பேன். இப்படியே அடித்து வந்து ஒரு நாள் இப்படி அடிப்பேன். இதில் இப்படி அடிச்சுக்கிருப்பேன். ஆனால் நான் படிக்கலை. 1ஆவது 2 வருஷம் படிச்சிருக்கேன், 2வது 2 வருஷம் படிச்சிருக்கேன், 3ஆவது பாஸ் பண்ணிட்டேன். நானும் அவனை தான் கவனம் படிக்கிறேன். அந்த ராஜா மோகன் வாத்தியார் அவராக சொல்லி வைப்பார். படித்து அப்புறம் நான் எங்கடா படிச்சுட்டு இப்போ கொட்டடிக்க போக இப்படிமா போய்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கே போகிறதில்ல. நானும் அவளை தான் படித்து பழகினேன். 5ஆவது 3 படிச்சிக்கலாம் போகணும்னு சொல்லிட்டு போய் படிக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க பிள்ளைய. அப்போ எனக்கு ஒரு பட்டன் தான் இருந்துச்சு, பூரா பட்டன் கிடையாது. டவுசர் இருந்துச்சு, ஓட்ட டவுசர். அப்புறம் வந்து அதில் அருணாக்கரில் தான் இருந்துச்சு, பட்டன்லாம் கிடையாது. அருணாக்கரில் மாட்டிக்கிட்டு இப்படி தொங்கிட்டு இப்படி அப்புறம் பறிச்சட்டேன். அப்போ வந்து காலாண்டரில் தான் பறிச்சட்டேன் எனக்கு. அது மஞ்சள் பை ஒரு காலாண்டு போச்சு. இதை போட்டு இப்படி போய்கிட்டு இருக்கேன். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் அதை சொல்ல மாட்டேன், முக்கியமாக சொல்ல மாட்டேனே, முதல் பறையை கொடுத்தவர் சேவன் வாத்தியார், ஆட்டங்கள் சொல்லிக் கொடுத்தவர் கட்டப்பாசு முளையவர் இருக்கார், 3வது எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்தாரு, 4வது வந்து எங்கள் அண்ணன் மலைச்சாமின்றவர் அம்பேத்கர் கலைக்குழு வச்சுருக்காரு. பின்னாடி போய் வீடு அவர் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அவர் கலைக்குழு தான் இருக்கும். அவர் ஓடிறார். நான் அப்படி தய குழு வரும்போது உடனே என்ன இப்படி வந்து மூச்சு வாங்காரு. என்ன இப்படி மூச்சு வாங்க முடியாரா? வேலு இந்த மாதிரி திண்டுக்கல் பன்னீர் தொழில்காரன் பயங்கரமாக தப்படுறார். ஆறுங்க அவர் பயங்கரமாக தப்படி பாடுறான், அவர் தான் அடிக்க முடியாது ஆறுன்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. என்ன சொல்கிறேன், நான் பருத்தி போகணுன்னே. நீ விட்டேனா, நீ பார்க்கவே முடியாதா, அப்புறம் மாதிரி அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த தமிழ்நாட்டிலே அப்படின்றாரு. அப்படியே நான் சொல்கிறேன், பயங்கரமாடி பாரா. ஆமாடா பயங்கரமாடி பாரான்னு சொல்ல இந்த பரிச்சையை இப்படி தூக்கி போட்டு இப்படி போயிட்டேங்கலாம் அடிச்சு ஒன்றா ஃபுல்லாக அடித்தான் வச்சேன், ஆடலாம் வச்சேன் அப்படின்னு தான். ஏன்னா இதுதான் 4 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 4 ரூபானா 25 பைசா. அதை நம்ம கோபால் கடையிலே வாங்கி கேட்டுக்கடையில் அலங்காவோட கேட்டுக்கடையில் கோபால் கடையிலே பால் வாங்கி சாப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து என்னடா சொல்லிட்டு வீட்டில் சண்டை. அப்புறம் வந்து வீட்டில் போய் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ல, நல்லா அடிப்பான்னு சொல்லிட்டு போய் நைட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டே போவேன். போயிட்டு 6 நாள் வந்து பொருத்தி பார்த்துக்கிருக்கேன். எல்லாரும் எங்கள் 6 வீட்லேயும் எனக்கு சாப்பாடு கொடுத்துறாங்க. நான் அப்படியே அழகாக என்னை அன்பாக வச்சுக்கிறாங்க. படுத்துருந்தேன். காலையில் எங்கள் அண்ணன் துணிக்கிட்டு நான் மூய்க்க போட்டு ஒரே அடி குறுக்கில் அடிச்சாப்புல. அப்படியே போர்வையோடு ஓடினேன். ஓடி எங்கள் அம்மா பிறந்த மட்டப்பாறை. அப்படியே போயிட்டேன். மட்டப்பாறை நடந்தே போகிறேன். வாடிப்பட்டி தாண்டி அங்கிட்டு போய் மட்டப்பாறை போயிட்டேன். வீடு தெரியல எங்கள் அம்மா வீடு. அப்புறம் போய் ஒரு பாலத்தில் மட்டப்பாறையில் உட்காந்துங்க பாலத்தில் எங்கள் மாமன் வர தச்சியம்மா புளிச்சாமின்றது பார்த்தாரு. என்ன இங்கே வந்திருக்க? இங்கெல்லாம் மச்சான் வந்தேன்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் தான் குடிச்சதன் கடை இருக்க மாட்டேன்ல. அப்போ ஒரு நாள் வந்து செல்வராசு மாமான் இருக்கார். அப்போ அங்கே வந்து மாரியப்பன் தாத்தா, எனக்கு தாத்தா வேணும், இன்னொருத்தர் ராசாமணி அப்பா,
மாமா செல்வராஜ் பயங்கரமாக அடிப்பார். அவர் இந்த 3 அடி சந்துக்குள்ளே ஆடுறாருங்க. நெட்டாக இருக்குது, இதுக்குள்ளே ஆடுறாரு. என்னடா அது எப்படி நாங்களும் இடம் பத்தாதுன்னு இருக்கோம், எப்படி சொல்லிட்டு வியப்படைஞ்சிட்டேன். அதை வந்து அந்த பழைய அடி அடித்து ஆடுறாரு. வருஷம் அந்த இதுக்குள்ளே எப்படி இடத்த பயன்படுத்துவது ஆடுறது அப்படி ஆடுறாரு. அப்புறம் வந்து பார்த்து பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் அங்கே இருக்கும்போது தாத்தா வந்து வேலைக்கு கொட்டுக்கு போகிறாங்க சாவுக்கு. நானும் தாத்தா வரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ மட்டப்பாளையம் தாண்டி குருவித்துறை போகிறோம். இப்போ வையாத்து நான் மட்டும் தான் இருப்பேன். தண்ணி வருது. என்னை தோள்பட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டு வராரு. இப்படியே கொண்டு வராரு. கொண்டு போய் அடிச்சுட்டு வந்தான். அடிச்சுட்டு வந்த பிறகு எங்கள் மாமா வந்து எங்கெல்லாம் ஆளக்காலம் தேட 2-3 நாள் வேலைக்கு கொட்டடிக்க போயிட்டேன். இப்போலாம் ஆளக்காலம் கழிச்சு இன்னும் கேளப்பட்டு வந்தாங்க. அடிச்சுன்னா கொட்டடிக்க வந்தேன்னு அடிக்க வராது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டேன். போயிட்டு பள்ளிக்கூடம் போகலையா, சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறேன். சைக்கிள் கடையில் வந்து சேர்த்து விட்றாங்க. கேடிஆர் சைக்கிள் கடை, நம்ம அனிமா தம்பி ஷேக் அப்துல்லா கடையில் வேலை பார்க்குறேன். 2 ரூபா சம்பளம். நான் வந்து டெய்லி வாசை தொளிச்சு காத்தடிக்கணும். நான் இப்போ வளர்த்தி இருக்கேன். அப்போ தான் வளர்த்திருப்பேன். பம்பு எட்டாது. தப்பி அடிப்பேன். ஊத்தில் தப்பி அடிப்பேன். ஒரு நாள் வலிக்கு விட்டுச்சு, ஜர்ன்னு போயிடுச்சு. தொலைக்கே அப்படி மாதிரி இருந்தேன். நல்லா எதுவுன்னா பாட்டு கட்டக்கூடாது. பாட்டு கட்ட தர முடியுவேன். கொடுத்ததை கூட ஓடிடுவேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு சாவாய் போச்சு. போயிட்டேன். எங்களை ஆளக்காலம் சொல்லிட்டார். சைக்கிள் கடையை போல நம்பி விட்டு போய் சைக்கிள் கடை ஆளக்காலம் சொல்லிட்டு கேட்டாரு. நான் இங்கே அடிக்கிருந்தேன், தெரியலை. வந்து மறுநாள் வந்தேன். நல்லா ஓர் வலிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அப்புறம் வந்து அட்டை கம்பெனியில் வளர்த்தேன். அப்புறம் வந்து மீனாட்சி மிஷினாத்தில் வளர்த்தேன். வார்டு பாயாக இருந்தேன். அவன் லிஃப்ட் ஆப்ரேட்டர். முதல்ல லிஃப்ட் ஆப்ரேட்டர் பாட்டு போல லிஃப்ட்டில் அடிக்கிருப்பேன். அப்புறம் வந்து வார்டு பாயாகிட்டேன். வார்டு பாயாக இருக்கும்போது என்ன செஞ்சேன், டச்சர் தள்ளி போய்க்கிறேன். டச்சர் தள்ளி போய் பாட போட்டாங்க. டச்சரில் அடிக்கிருக்கேன். முகனை பார்க்க ஐயோ ஆள் பார்க்க வைவாங்க சொல்லிட்டு அடைக்கி வச்சுட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு நாள் கார்ஸ்பேட் வெட்டிக்கிருந்தேன். கார்ஸ்பேட் வந்து அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து சூடு எடுத்துக்காக பதப்படுறதுக்காக வெட்டி வைக்கணும். டெய்லி ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு வெட்டிக்கிருந்தேன். பாட்டை போட்டாங்க. கத்திக்கோடு தூக்கி போட்டு கார்ஸ்பேட்லாம் தூக்கி போட்டு தலை தடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அங்கேருந்து பயணம் இனம்பட்டி போயிடுச்சு. சிவகாசிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது போயாச்சு. அங்கே போயிட்டு பொண்ணு தலை பண்ணிட்டாங்க கொட்டடிக்கான்னு சொல்லி. என்னை வந்து கொட்டடிச்சா வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டாங்க. நான் கொட்டடிக்கலை. ஒரு 6-7 வருஷமாக கொட்டடிக்கலை. அப்போ வைத்திய காட்டின படம் வந்த புதுசு 1984 விஜயகாந்த் ரேவதி நடிச்ச படம். அப்போ வந்து நடிகை நான் கேட்டேன், அல்லகு மலராட அப்படின்னு சல்லங்கு உள்ளி வருகிறது தகழுதும் தகழுதும் அந்த அடி அப்பயே அடிச்சிட்டேன். கேள்விங்க நான் படிக்கலை. அப்போ கண்ணில் பார்த்தேன், அண்ணன் காதில் பார்த்தேன். ஆனால் சொல்லி கொடுத்து அடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானாக வளர்த்துக்கிட்டேன். 26 வயசு எனக்கு 95 கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ என்னடா வந்து பார்த்தா கல்யாணம் முடிச்சு கோயம்புத்தூர் மார்த்திமன் வச்சு கோத்தரிசி மார்த்திமனில் அங்கேயே பார்த்தா என் வீட்டுக்காரமா வேணாம் ஊருக்கு போகணும். நான் சரி வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து வேலைக்குன்னா எதுவும் வேலையில் ரோடு மட்டும் கிடைக்காது. குடும்பத்தை காப்பாற்றணுமே. எங்கள் ஐயா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காரு. நான் வந்து இருக்கேன்னா சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம கலவானத்தானே கேட்கலாம், பொய் சொன்னாலும் கேட்கலாம், நம்ம கலையாளம் பண்ணலாம் அடிப்போம்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளவு பேச்சு வாங்கி நான் ஒரு நாள் கூட அடிக்காம பண்ணுறதில்லை. ரெண்டாயிரத்தி 6 லாஸ்ட் டிசம்பரில் சென்னை சேகமத்தில் பயிற்சிகள் போய்கிட்டு டீமுக்கு செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரா சிறந்த டீம்னு சொல்லிட்டு கலைஞராட்சியில் ஐயா அம்மா மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து குழுவை தேர்வு பண்ணுறாங்க. தேர்வு பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போகிறோம். போயிட்டு அப்போ தான் வந்து அப்படி பயங்கரமாக ஆட்டம் வேறு உருவாக்கணும் வாய்ப்பு கிடைச்சி உருவாக்கணும். அப்படியே வந்து 2008 சைனா போனோம். 2008 சைனா போனோம். பிறகு போயிட்டு நல்லா வந்து டீமை உருவாகிச்சு. நல்லா பேர்கள் ஆகி போச்சு. நல்லா பொதுவாக பண்ணிக்கிட்டு 2008 வந்தோட நேரம் மேட்டமலைக்கு சாத்தூர் பக்கத்தில் மேட்டமலைக்கு குடி போயிட்டேன், எங்கள் அம்மாவோட ஊருக்கு. ஆமாம், இப்படி தான் வந்து இருக்குது. அப்புறம் அடிக்கிற ஆட்டத்துக்கு வந்து இருக்குன்னா இப்போ 10 வருஷமாக இல்லை. 10-12 மணி சனஜா முடிச்சு நல்லா போயிட்டா பண்ணலாம். வேறு நிகழ்ச்சியாக பண்ணலாம். வேறு ஊர்களுக்கு போனோம், நாடுகளுக்கு போனோம். இதெல்லாம் வந்து சென்னை சகமம் இல்லாட்டியும் நான் வந்து வெளியே தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. கருணாநிதி ஐயாவுக்கும் கனிமொழி மேடம் தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இப்போ சென்னை சகமம் நடக்குது. சம்பளத்தையும் கூட்டி கொடுத்துருக்காங்க. அது முதல்ல 800 கொடுத்தாங்க. இப்போ வந்து 5000 ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சிகளுக்கு 2000 கொடுத்தாங்க. பெரிய விஷயம். இப்போ வந்து தமிழக அரசு ஐயா சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன்.
அதே மாதிரி இந்த விருதுக்கு ஏற்பாடு பண்ண தமிழக அரசுக்கும் அங்கே மத்திய அரசுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பெருமை இல்லை, இந்த பறைக்கு தான் பெருமை. பறை கலைக்கு வாசிக்கிறாங்கல்ல, அந்த கலைஞர்களுக்கு பெருமை. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த பறையை வாசிக்கிறாங்க, பறைக்கு உயிர் கொடுக்குறாங்க, பறையை மீட்டுறவு காக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன். அவங்க தான் இந்த பாராட்டுக்குரிய ஆய்வுகள். அவங்க இல்லாட்டி நான் கிடையாது. படிப்பாக கல்யாணம் போது படித்து என் பிள்ளை பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. நான் படிப்பு பார்க்கல, நான் கலையை தான் பார்த்தேன். ஆனால் நான் படிக்கலை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களோட நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். முசோரியில் போய் டேராட்டம் முசோரியில் போய் அது இப்போ நான் படிக்கலை. ஆனால் கல்லூரி முதல், பள்ளி முதல், என்ஜிஓக்கள் முதல், சுவாதர்கள் முதல், கலைக்குழு கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வெளிநாடுகள் இப்போ தமிழகம் முழுக்க உள்ள கலைக்குழு பயிற்சி கொடுத்து இதில் பேத்தி பேரன் எல்லாம் கொள்ளு பேரன் எல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து வெளிநாடுகள் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா ஆன்லைனில் வந்து பயிற்சி கொடுத்தேன். அப்போ வந்து கொரோனா டயத்தில் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப செலவாக இருந்தது. இப்போ ஜாமானில் விற்கிறாங்க. அப்போ வந்து ஒகாயோ மாநிலத்தில் வந்து சாரநாத்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட முதல்ல பேசுகிறார். அப்போது வந்து இந்த மாதிரி நாங்கள் பறை பயிற்சி கற்றுக்கணும் ஆன்லைனில் போது சந்தோஷம் செஞ்சுட்டு ஒரு அந்த நேரத்தில் வந்து சம்பளம் ஒரு ஆளுக்கு 500 கொடுத்தாங்க. அப்போ ஒரு 10-20 பேர் வந்தாங்க. ஏன்னா செலவு காய் போச்சு, வீட்டு செலவு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அப்போ முதல் அமெரிக்காவில் வந்து ஒகாயோ மாநிலத்தில் சாரநாத், அவங்களுடைய வெங்கடு, விமலேஷு, சுபாஷினி அம்மா, தீபா, அப்புறம் ரூபா, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா மக்கள் வந்து அமெரிக்காவில் கற்றுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மினசோட்டா தமிழ் சங்கத்தில் வந்து என்னை தேர்வு பண்ணி இங்கே வந்து என்னை வந்து கூட்டு போனாங்க. மினசோட்டாவில் வந்து பெரிய விஷயம். அந்த அடியை சின்ன பையன் ஒருத்தர் அடிக்கிறான். அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து ஒரு அடி ஆட்டத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. லேஜப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் இது அடிச்சுட்டு ஆடக்கூடியது. அதனால தான் வந்து இப்போ அந்த ஆடுறவங்கலாம் எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா பலம் வேணும்ல, சக்தி வேணும்ல. அடிச்சு ஆடிடலாம், அடிக்கலாம், அடிச்சுட்டு ஆடணும்ல. அப்போ அடிச்சுட்டு ஆடும்போது சதி தெரியணும், தாளங்கள் தெரியணும், திரும்பணும். மூளைக்கு எவ்வளோ வேலை. கம்ப்யூட்டர் கூட பிடிச்சி பண்ணலாம். இது அடிச்சுட்டு ஆடணுமே, எல்லாம் ஒரே மாதிரி ஆடணும். அந்த மாதிரியான வேலை இருந்தது. இதெல்லாம் ஒரு நாள் பார்த்தேன். இதில் வந்து என்னைக்காவது ஒரு பிளேட்டில் நீங்கள் ஏறாமல் உழக்கலாம்னு நினச்சேன். அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஏறிட்டேன். அப்போ ஒரு தம்பி, ஒரு நன்மை எனக்கு சொன்னாங்க, நீ சொன்னீங்களே இப்படி, ஆமையா நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் இல்லாமல் போச்சு. அப்புறம் ஒரு விஷயம் வந்துருக்கு. அப்போ பிளேட்டில் வந்து நிறையா பிளேட்டில் போயிட்டேன். இப்போ கணக்கில் பாம்பே போகிறதுக்கு போகிறேன், டெல்லிக்கு போகிறேன், சென்னையில் இங்கே வரேன், இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன். அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், மலேசியா 5 தடவை போயிருக்கேன், சிங்கப்பூர் 3 தடவை போயிருக்கேன், இலங்கை 2 தடவை போயிருக்கேன், துபாய் 1 தடவை போயிருக்கேன், அப்புறம் அமெரிக்கா 3 தடவை போயிருக்கேன். எவ்வளோ பிளேட்டு கணக்கு வழக்க பிளேட் ஆகிப்போச்சு. ஒரு மனிதனுக்கு படிப்புக்கு ஜாதி இருக்கா? இல்லை. சாமி கும்பிட்றதுக்கு ஜாதி இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் கலை. இந்த ஒரு கலை இவ்வளோ பெரிய ஒரு விருது கிடைக்குன்னா எனக்கு சேர்ந்து நிற்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது ஆனந்தத்தில் வந்து என்ன பண்ணிட்டேன், கட்டி உருண்டுட்டேன். கட்டம்னா உருண்டுட்டேன். ஐயா அம்மா நினச்சி, வாத்தியார் நினச்சி, குருநாதரே கலையை நினச்சி உழுதுட்டேன். யாராச்சும் வீட்டில் பக்கத்தில் பார்த்தாலும் பயந்து ஓடிப்பாங்க. அப்படி உழுந்து அழுதுட்டேன். யாருமே இல்லை. நல்ல வேலைக்கு இருந்துச்சுன்னா ஐயோ என்னமோ ஆய்ப்பூச்சின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சொந்தத்தில் அழுதுட்டேன். இந்த விருது வந்து பறைக்கு கிடச்சிருக்குன்னா அது ஒரு விடுதலை அடைஞ்சிச்சு. ஜாதி கிடையாது, இது பறை. மனிதன் மிருகம் ஒன்றாம் வாழ்ந்த கட்டங்களில் மனிதன் எந்த ஜாதியை பார்த்தா கடிக்கும்? மிருகம். யாரும் மனிதன் அவனுக்கு அதான் அந்த மாதிரியான ஒரு கருவி வந்து மனிதன் செடி கொடியில் கட்டிக்கிற காலத்தில் வந்து மனிதனுக்கு உடம்பை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தோல். அதே தோல் வந்து மனிதன் உயிரை காப்பாற்றுவதற்கான பயன்படுத்திருக்கு. செய்தி சொல்ல பரப்பத்திற்கு வைத்தியப்பறை, துக்கப்பறை, சந்தோஷப்பறை, பறைசாற்றும் பறை, ஈரப்பறை, எந்த அவ்வளோ ஒரு பறை இருக்குது. அவ்வளோ இருக்குது. இந்த கலை மூலிமா நான் வந்து நிறையா வந்து மரியாதையை கிடச்சிருக்கு. எது இழிவான கருவியோ இது இழிவான பொருள். இது போர்க்கருவி. என்னுடைய கலைக்குழு பேர் சமர். சமர்னா என்ன அர்த்தம்? யுத்தம், போர், நெருப்பு. அந்த கலையோட பேர் தெரிஞ்சப்போ தான் அவர் KS முத்தன் தான் வந்து சமர்னு பேர் வச்சார். ஆமாம், அந்த வேலு ஆரம்பம் போட்டாங்கல்ல, இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து முருகா என்ற படத்துக்கு ரெக்கார்டிங் போட்டுருக்கு. கார்த்திகராஜா ஆஃபீஸுக்கு, இளையராஜா ஆஃபீஸுக்கு, கார்த்திகராஜா மியூசிக், இளையராஜா ஆஃபீஸுக்கு தான் நாங்கள் பேர் வச்சோம் சமர்னு. மேளத்தை கொட்டு தாளத்தட்டு பாட்டில் அந்த வச்சது. சமர்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் இந்த கலையை வளர்த்துருக்காங்க. ஒரே நோக்கமாக இருந்துச்சு. பல அடிகள், பல ஆட்டங்கள் உருவாக்கியது. இப்போ கூட உருவாக்கிது. இப்போ என்ன அடி உருவாக்குது? அவ்வளோ பெரிய கருவி வந்து வாய் பேசுகிற மனுஷன் இந்த கருவி. இதனுடைய உயிர்
இதை கட்டை மூட்டை மூட என்ன தெரியுமா, இதை வந்து நம்ம எப்படி சோறு கத்துறோம்ல, சோறு வந்து குழம்பு ஊற்று, பத்தில் கொஞ்சம் உப்பு போடு, வெஞ்சனம் வை, லெக் பீஸ் பண்ணுறோம்ல, அதில் கேட்குறோம்ல. இது என்ன நினைக்கும், நான் இப்படிலாம் பேசணும்னு நினைக்கும்ல, அதை உயிராக நினைப்பேன். அதை கட்டையை நல்லா இழுத்து மூட்டுன்னு சொல்லுவான், இழுத்து மூட்டும் நல்லா மூட்டுவான். அந்த மாதிரியான ஒரு கல்வி உயிராக நினைப்பேன். சினிமாவில் வந்து இப்போ டிவி இல்லை, மாநாட மயிலாட, ஜெயிக்க போகிறாரு, நீயா நான் 10,000 பரிசு வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பட்டிக்காடா பட்டாளமா நிறையா சின்ன நூற்றிகளை வேண்டாச்சு. அடுத்து வந்து திரைப்படங்கள், முதல் வந்து நிறைஞ்ச மனசு, ரெண்டாவது வந்து அன்பே அன்பே, மூணாவது வந்து முருகா, அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டிப்புலி. இப்போ நல்லா வெளியே வந்தது தர்மபுரி ஐயா சீன் ராமசாமி நடிகர் விஜய் சேதுபதி ஐயா, அவர் தான் வந்து ஆசான்னு சொல்லிவிட்டு இருந்தார். அவருக்கு தான் அவங்க மறக்க முடியாது, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது வந்து அப்புறம் வந்து வீரம், என்ன இருந்தால் தனி ஒருவன், விசுவாசம், அப்புறம் ரணசிங்கம், எம்ஜிஆர் மகன், பேட்டை, அண்ணாத்தே, லால் சலாம், வேட்டையன், நிறையா படங்கள் இசையமைச்சிருக்கேன். சுப்பிரமணிய பாட்டுக்கு இந்த பாட்டுக்கடி, அப்புறம் கும்கி பாட்டு, சொய் சொய் பாபாபா, சொய் சொய் பாபாபா. அப்புறம் அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க, 70 வயசானவங்களும் பச்சை குழந்தையும் மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வாசிக்க முடியுமா? முடியும், வாசிக்கலாம். அப்புறம் காதல் பாட்டும் வாசிக்கலாம். அப்படி அந்த காதல் பாட்டுக்கு வாசிச்சிருக்கேன். கையல் படத்தில் டியாலோ டியாலோ டியாலோ, அந்த பாட்டுக்கு நான் தான் வச்சது. பிரபு சாலமன் டைரக்டர். அது எல்லாமே செய்ய முடியும். அவ்வளோ பெரிய விஷயம். அடக்கியும் வாசிக்கலாம், காது மனசு புண்படாமல் வாசிக்கலாம், மனசு சந்தோஷமாக வாசிக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. தெரியாதவங்க தான் டம் டும் அடிச்சு காப்போம், அதெல்லாம் அடிக்கக்கூடாது. நேசிக்கணும், நேசித்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுல கொண்டு வரணும். அவ்வளோ ஒவ்வொருத்தரும் உயிராக நினைக்கணும். அவ்வளோ பெரிய கருவி இது. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்துருச்சு, அதுக்கு இதுதான் வந்து ஒரு அவசரத்தை நாடி, அவங்க சாலி எட்ட நாடி, நாடி, சாமி அருளத்திற்கு நாடி தான். அப்போ தாலாட்டு, தாலாட்டு பாடி சந்தோஷமாக நாடி. சாமி அடி, அப்புறம் வந்து வீர நடாடி, மஞ்சுட்டடி, பறையிசை கலைஞரில் ஒவ்வொருத்தவருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை கொண்டு வந்து நீங்களும் வந்து முன்னேறணும், நீங்களும் வந்து இந்த மாதிரி பத்திமசீனியை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வெறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.